Hello. 1 2 1 2 3. Mic testing. Hello. 1 2 3 mic testing. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய வாய்ஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மைக் வாங்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறுங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற இந்த விஷயத்தை வச்சு உங்களுடைய ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய ஃபோன்லேயே வந்து நீங்கள் ஈஸியாக வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செஞ்ச ரெக்கார்டை வந்து க்ளீனாக பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்களா நாய்ஸ், ஃபேன் சவுண்டு, அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் நாய் குலைக்கிற சவுண்டு, இது மாதிரி சவுண்டெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கலாம், ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அதிகம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பேஸ் இருக்குதுங்களா, வாய்ஸ் பேஸ், அந்த பேஸில் நீங்கள் அதிகப்படுத்திக்க முடியும். அது மாதிரியான 2 ஆப்ஸை வந்து இதில் சொல்லியிருக்கிறேன். முதல்ல வந்து நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருந்தேன், அதாவது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அதனால நீங்களும் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி இல்லை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க யூடியூப் சேனல், இல்லாட்டா வந்து ஏதோ ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இதை வச்சு நல்ல குவாலிட்டியான ப்ரொஃபஷனல் வாய்ஸை வந்து நீங்கள் கொடுத்துக்க முடியும். இதை வந்து நிறைய பேர் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கீழே கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, எப்படி மொபைல் ஃபோனில் வாய்ஸ் ஓவர் பண்ணி அதை எடிட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்து விடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நான் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு டக்குன்னு ஒரு பெல் ஐக்கன் வரும், அந்த பெல் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு லைக் பட்டன் தெரியும், அந்த லைக் பட்டன் மேலே இப்படி கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே கமெண்ட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை வந்து இங்கே தெரிவிக்கலாம். உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லைன்னா இங்கே வந்து ஒரு ஆப்பி ஃபேஸை வந்து இப்படி போட்டு கீழே வந்து என்ட்ரன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த 2 ஆப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து விடலாம். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிற ஆப் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரிக் ஃபோர்ஸ் 2. அதாவது இதை வச்சு தான் நான் முதல்ல வாய்ஸ் ஓவர் பண்ணியிருந்தேன். ரொம்ப குவாலிட்டியான வாய்ஸ் ஓவர் நம்ம இதில் கொடுத்துக்க முடியும். இது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து வாய்ஸினுடைய லெவலை வந்து நீங்கள் அதிகரிக்கலாம், கம்மி பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் காமிச்சிடுறேன். ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிக் ஃபோர்ஸ் 2ன்னு சொல்லிட்டு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ஒரு ரெக்கார்ட் பட்டன் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ரெக்கார்ட் பட்டன் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்கார்டு வந்து ஆக ஆரம்பிச்சிச்சு. இதுமாதிரி ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து கீழே ஒரு லெவல் காமிக்குது பாருங்கள், இந்த லெவல் டி பேஸ்ன்னு சொல்லிட்டு, டிபின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் இது மாதிரி அதிகரிச்சிக்கலாம். இது மாதிரி அதிகரிச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வேவ் வந்து ரொம்ப அதிகமாக வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்படி கம்மி பண்ணிட்டீங்கன்னா இந்த டிபி லெவல் வந்து கம்மியாகும், வாய்ஸ் வந்து கம்மியாகும். இது மாதிரி நீங்கள் உங்களுடைய வாய்ஸை வந்து நீங்கள் அதிகரித்து கொள்ள முடியும், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 மைக் டெஸ்டிங், இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக வருது இப்போ வாய்ஸு. இப்போ நம்ம இதை கம்மி பண்ணோம்னா ஹலோ 1 2 3 மைக் டெஸ்டிங், இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்லோ வருது. இதுமாதிரி நீங்கள் உங்களுடைய வாய்ஸ், அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் நாய்ஸ், இது மாதிரிலாம் எல்லாத்தையும் இதில் கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஸ்டாப்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு உங்களுடைய ஃபைல் எங்கே இருக்க வேணுமோ அங்கே வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைல் நேம் இங்கே கொடுத்துட்டு ஃபைல் நேம் வந்து டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேங்க, TEST. இதுமாதிரி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்மளுடைய ஃபைல் நேம் வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 2வது ஒரு ஆப் பார்க்கலாம். இந்த 2வது ஆப் வந்து இப்போ நம்மளுக்கு வாய்ஸ் ஓவர் க்ளீனாக முடிஞ்சிச்சு. இப்போ 2வது வந்து அந்த ஆப்பை வச்சு நீங்கள் உங்களுடைய வாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாய்ஸுக்கு பேஸ் வேணால் கொடுத்துக்கலாம், எக்கோ வேணால் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எங்கேருந்து ஃபேட் இன் ஆகணும், எங்கேருந்து ஃபேட் அவுட் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் வாய்ஸை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணணும், கம்மி பண்ணணும், பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருக்குது அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் போன்ற எல்லா விஷயத்தையும் வந்து இந்த 2வது ஆப்பை வச்சு நீங்கள் செஞ்சுக்க முடியும். உதாரணமாக சொல்லணும்னா, நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து Audacity யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுவும் இந்த ஆப்பும் வந்து ஒன்று தான். அதில் என்னென்ன வேலை செய்ய முடியுமோ எல்லா வேலையும் வந்து நீங்கள் இதில் செஞ்சுக்க முடியும். அதனால் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா லெக்ஸியஸ் ஆடியோ எடிட்டர்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு இதுமாதிரி ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் செஞ்சு வச்சு இந்த வாய்ஸ் ஓவரை நீங்கள் வந்து இங்கே ஓப்பன் சொல்லிட்டு கொடுங்க. ஓப்பன் சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே நிறைய வாய்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஏதாவது நீங்கள் இப்போ வாய்ஸ் ஃபார்வர்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுமாதிரி செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ஓப்பன் சொல்லிட்டு கொடுத்துருங்க. இதுமாதிரி ஓப்பன் சொல்லிட்டு கொடுத்தோடனே உங்களுடைய ஃபைல் வந்து இங்கே ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நாய்ஸ் எங்கன்னா இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நீங்கள் இது மாதிரி இங்கே ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் எப்பொழுதுமே வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 5 செகண்ட் இல்லாட்டா 10 செகண்ட் வந்து சைலண்ட்டாக இருங்க. அதுமாதிரி சைலண்ட்டாக இருக்கிறதுல என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் வந்து உங்கள் மைக் வந்து அப்சர்வ் பண்ணும். அதுமாதிரி அப்சர்வ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் வாய்ஸை வந்து நாய்ஸ் ரிமூவ் பண்ண போகிறீங்கன்னா, அந்த சைலண்ட்டாக விட்டிங்க பார்த்தீங்களா இடம், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நாய்ஸை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இது மாதிரி சைலண்ட்டான ஒரு பிளேஸு. இந்த சைலண்ட்டான பிளேஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எஃபெக்ட்ஸுக்கு போயிட்டு எஃபெக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாய்ஸ் ரிடக்ஷன் சொல்லிட்டு இருக்கும். இந்த நாய்ஸ் ரிடக்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டே செட் பண்ணி வச்சுருப்பாங்க, நீங்கள் அப்ளைன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இல்லாட்டா வந்து நீங்கள் மேலே கீழே இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ இடத்துக்கு உங்களுடைய நாய்ஸ் வந்து போகணும்னு சொல்லிட்டு கேட்குறீங்களோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்து அப்ளைன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா
ஃபுல்லாக வந்து அந்த நாய்ஸ் வந்து ரிடக்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வாய்ஸை எங்கேருந்து எங்கே கட் பண்ணணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அங்கே மட்டும் வாய்ஸ் வந்து கட் ஆகும். இது மாதிரி எங்கன்னா மிஸ்டேக்காக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் வந்து இதை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துறாங்க எக்கச்சக்கமாக. நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் வாய்ஸை பேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இங்கே எஃபெக்ட்டுக்கு போயிட்டு எஃபெக்ட்டில் வந்து இங்கே வந்து ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஈக்குவலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து நீங்கள் கொஞ்சம் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி கொஞ்சம் பேஸ் வரது எஃபெக்ட்லாம் வரதுக்குலாம் அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே வந்து நார்மலாக இருக்குது, இங்கே வந்து நல்லா பேஸ் வாய்ஸாக வருது. இதுமாதிரி நீங்கள் உங்களுடைய ஒரு வாய்ஸை வந்து க்ளீனாக மொபைல் மூலமாகவே எடிட் பண்ணிக்க முடியும். இது கம்ப்யூட்டரில் எதுவுமே தேவையில்லை. இந்த எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஃபேட் இன், ஃபேட் அவுட், நார்மலைஸ், அதுக்கப்புறம் ரிவர்ஸ், டெம்போ, ஸ்பீடுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கம்போசருக்கு போயிட்டு கம்போசரில் கூட நீங்கள் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனாக வருது. நீங்கள் இது மாதிரி இதை நீங்கள் நல்லா ஒரு 2-3 முறை எடிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து இந்த எஃபெக்ட்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்களும் உங்களுடைய மொபைல் ஃபோனை வைத்து க்ளீனான ப்ரொஃபஷனலான வாய்ஸை வந்து ரெக்கார்ட் செய்து கொள்ள முடியும். இந்த 2 ஆப்பை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிங்க. முதல்ல நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் நான் வாய்ஸ் ஓவர் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். சாம்பிளுக்கு உங்களுக்கு மேலே ஐபேடில் கொடுக்குறேன் பாருங்கள். அதெல்லாம் வந்து நான் இந்த ரெக்கார்டை வச்சு தான் நான் ரெக்கார்ட் பண்ணது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட கமெண்ட்டில் வந்து எந்த கமெண்ட்ஸுக்கு வந்து அதிகமான லைக்ஸ் வருதோ அந்த லைக்ஸை பார்த்துட்டு அந்த டாபிக் எடுத்து நான் வீடியோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான லைக்ஸ் நீங்கள் பார்த்து செஞ்சிங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு ரெடி. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தானே பொண்ணான நேரத்திற்கு நன்றி.